ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டு எவ்வளோ டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் லிஸ்ட்டில். அந்த எலமெண்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், அது லீனியர் சர்ச்னு பார்த்துருப்போம். இதில் எப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டு எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான லாஜிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பைத்தானில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போதும் போல் டெஃப் எலமெண்ட் அக்கரன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதில் எல்ஐஎஸ்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது எலமெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறோம். அடுத்தது என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சு அதில் சர்ச் எலமெண்ட்டை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த எலமெண்ட்டு எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. அடுத்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். 7th ஸ்டெப்பில் ஃபார் ஐ இன் எல்ஐஎஸ்ன்னு சொல்லி இந்த எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் ஐங்கிற வேரியபிள் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இது எம்மில் வாங்கின இன்புட்டையும் ஐ எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இஃப் எம் டபுள் ஈக்குவல்ஸ் ஐன்னு சொல்லி அப்படி ரெண்டும் சேமாக இருந்ததுன்னு சொன்னால் கவுண்ட்டுங்கிற வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட்டு +1 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டு லிஸ்ட்டில் இருந்ததுன்னு சொன்னால் கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஃபார் லூப்போடைய ப்ராசஸ். ஸோ அந்த ஃபார் லூப்பு ஒவ்வொரு முறையும் இன்க்ரீஸ் ஆகி இது எம் ஈக்குவல் டு ஐயான்னு செக் பண்ணும். எம் ஈக்குவல் டு ஐனா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 0, அதாவது கவுண்டில் இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா இந்த எலமெண்ட் அக்கரன்ஸு எவ்வளோ தடவை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட்டுங்கிற வேல்யூ வழியாக டிஸ்பிளே பண்ணிவிடும். அப்படி இல்லை, நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் 0 தான் இருக்கும். கவுண்ட்டில் 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் எலமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராம் கோடிங்கில் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இது ரொம்ப ஒரு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டு எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் மெசேஜ் வந்துடும். அப்படி நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஈஸியான லாஜிக் இது. ஸோ எலமெண்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஒரு ப்ரோக்ராமு. அதே மாதிரி எலமெண்ட் இருந்ததுன்னா அது எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது அந்த லிஸ்ட்டில் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். C++ அப்படின்னு சொன்னால் நம்ம அரே வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்போம். இந்த பைத்தானில் லிஸ்ட்டு தான் நம்மளை பொறுத்தளவில் ஒரு அரேவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை லிஸ்ட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். இப்போ எலமெண்ட்ஸை இன்புட்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 30ங்கிற எலமெண்ட்டு 1 டைம் அக்கராக இருக்குன்னு அவுட்புட் வந்திருக்கு லிஸ்ட்டில். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நம்ம 45ன்னு கொடுத்து பார்க்குறோம். அது 2 டைம்ஸ் அக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு இல்லாத ஒரு எலமெண்ட்டை கொடுத்து பார்ப்போம். 21 கொடுப்போம். இது எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் வந்து லிஸ்ட் அந்த எலமெண்ட் இல்லை. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து அந்த என்ன மாதிரியான அக்கரன்ஸ் காட்டுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.